எப்படிங்க ஆரம்பிக்கலாம்? நன்றின்னு சொல்லி ஆரம்பிக்கலாமா? எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் நீங்க கொடுத்தாலும் இந்த திமுகனாலேயோ இல்ல இந்த பாஜகனாலேயோ இல்ல இந்த மற்ற பலர்னாலேயோ இல்ல எந்த நெஞ்சில் குடியிருக்கும் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் போல, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறேன். சந்தோஷப்பட்டா மக்கள் சந்தோஷப்படுறாங்க, மக்கள் சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கும், மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும் கண்ணு கலங்கும். பிரச்சனையை பத்தி பேசினா அது போதையில நடந்துச்சான். பெரிய கண்டுபிடிப்பு எங்களுக்கு தெரியாது பாரு. டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், மீனவர்கள், உழைக்கிற மக்கள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமா இருக்கு, சட்டம் ஒழுங்கையே சரியா இல்ல, வன்முறையும் தலைவரிச்சு ஆறுது. இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா ஸ்டாலின் சார்? பதில் சொல்ல தகுதி இருக்கான்னு தான் கேட்டு இருக்கணும். ஸோ இன்னைக்கு தளபதி அவர்களுடைய பர்த்டே. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு நாள் ஜூன் 22 நமக்கு தோன்றது தளபதி அவர்கள் மட்டும்தான். ஸோ ரொம்பவே ஸ்பெஷலான டேங்க. இந்த நெஞ்சில் குடியிருக்கும் இந்த வேர்டு, இந்த தளபதி ஒரு எமோஷனாவே மாறிட்டாரு. ஸோ அவர் பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமுமே வந்து பயங்கரமா ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான டே. என்ன அப்படின்னா சிஎம். இந்த முறை அவங்க கொண்டாடுறது ஒரு சிஎம்மோட பர்த்டே கொண்டாட போறாங்க. ஸோ ஒரு செலிப்ரேட்லாம் பயங்கரமா இருக்க போகுது. ஸோ ஒரு வாட்டியுமே ஒரு படங்கள் வரும்போது, தீபாவளி, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்போது ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ரிலீஸ் டேட் தாங்க ரொம்ப முக்கியம். அப்படி வந்தா ஒரு சூப்பரா இருக்கும். அந்த டைம், வர டைமா இருக்கட்டும், இந்த டிக்கெட் டைமா இருக்கட்டும், இந்த ஃபேன்ஸ் செலிப்ரேஷனு, இதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். நிறைய விஷயத்த இப்ப மக்கள் வந்து மிஸ் பண்ணுவாங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறம். ஸோ படங்கள் எதுவும் இல்லையே அப்படின்ட்டு அந்த ஒரே ஒரு குறை தான். பட் சூப்பரான விஷயம். இன்னைக்கு பர்த்டே நம்ம வந்து எல்லாம் கிராண்டா எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டேல நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த சிஎம் ஆகி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நம்ம இதுக்கப்புறம் வந்து மக்களுடைய சேவையை பார்க்குறோம். ஏன்னா வந்து நிறைய விஷயம் பேசிட்டாருங்க ஆல்ரெடி. ஏன்னா நம்ம ஒரு 300 கோடி ரூபாய் சம்பளத்தை வந்து அவர் விட்டுட்டு கொந்தடி தள்ளிட்டு இன்னைக்கு மக்களுக்காக செய்யணும்னு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் அப்படி யாரும் முன் வர மாட்டாங்க. அது ஒரு பீக் டைம்ல அவர் விட்டுட்டு வந்தாரு பார்த்தீங்களா, அதுலேருந்து அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். ஸோ ஸ்டார்ட் ஆனது மாதிரி இருக்கு. நிறைய படங்கள் பண்ணிட்டே இருக்கிறாரு, நிறைய பண்றாரு. லவ் படம் பண்றாரு, கில்லி மாதிரி ஒரு கல் கிளாசிக் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பீரியட்ல இந்த 2002 2005 பயங்கரமான படங்கள் பண்றாரு. 2010 இந்த அட்லி, லோகேஷ் இவங்களை வச்சு பயங்கரமான சில கமர்ஷியல் படங்கள், நிறைய கோடிக்கணக்கான ஒரு நிறைய ரசிகர்கள் அதுலேருந்து ஃபாலோ ஆகுறாங்க. ரெண்டாவது நிறைய வசூல் சாதனை படைச்சிக்கிட்டே இருக்கு ஒரு படமும். ஸோ வசூல் சக்கரவர்த்தியா இன்னைக்கு பயங்கரமா ஒரு ஸ்டேஜில் வந்து நின்றுட்டு அது எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு என் மக்களுக்காக நான் செய்வேன் அப்படின்னு அவர் இறங்கி வந்தது வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். ஸோ நம்ம சேனலுக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த எலெக்ஷன் டைம் அப்போதாங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் கிட்ட ஆகுது, 3 months ஆகுது. அப்போதைக்கு நிறைய இந்த டிவிகே பத்தியோ நிறைய விஷயங்கள் வந்து அரசியல் ரிலேட்டடா தான் போட்டோம். ஸ்டார்டிங்ல ரியாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் இதனால நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த அரசியல் பத்தி தான் நிறைய விஷயங்கள் பேசணும். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணாங்க, ரீச் கிடைச்சிது. அதுக்கு காரணமும் வந்து தளபதி அவர்கள் தான். ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பர்த்டேங்க இது. ஸோ தொடர்ந்து நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம தளபதி அவர்களுக்கு நம்ம சேனல் மூலியமா வந்து ஹாப்பி பர்த்டே தளபதின்னு விஷயம் சொல்லிட்டே இருப்போம். ஸோ கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு தளபதியோட எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்னு தளபதியை பத்தி ஒரு வார்த்தைகள் வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நன்றி, தேங்க்யூ ஆல். மகனுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க.